ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பக்கம் நீங்கள் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பண்ண போகணும். இன்றைக்கி சீஸ் இப்பி தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாமா? எனக்கு இப்பி தான் பிடிக்கும், அதனால தான் இப்பி எடுத்துருக்கேன். உங்களுக்கு மேகி கூட எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு பெரிய சைஸ், இவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கோம். 18 ஒரு கை அளவுக்கு இருக்குது, அதை விட பெருசாகவே இருக்குது, ஓகேங்களா? இது உள்ள 8 இருக்கும் பேக்ஸ், ஓகேங்களா? நம்ம வாங்க செய்யலாங்க. சீஸ் இப்பி செய்வோம். ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோலாம் போட்டு. வாங்க பண்ணலாம். கட் பண்ணியாச்சு, உள்ளே இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு தான் பண்ண போகிறோம். வாங்க அடுப்பில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் வந்துட்டு 2 கப் ஊற்றுறேன். 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். அடுப்பு பார்த்து வச்சு நம்ம இப்போ மேகி போடலாம். இப்பி போட்டுடலாம். சாரி, மேகினு வந்து இப்பி போட்டுடலாம். 2 இப்பி எடுத்துக்கலாம். 2 இப்பி போட்டுக்கலாம். அப்படியே போடுவோம், உடச்சோன்னா வந்துட்டு தூளாயிடும். அப்படி எப்படி சொல்ல, நீளமாக வராது, ஓகேங்களா? மசாலா எடுக்கலாம் பாருங்க. இத்தனை மசாலா, 8 மசாலா கொடுத்துருப்பாங்க, 8 பேக்கெட் மசாலா. நம்ம இப்போதைக்கு 2 எடுத்துக்கலாம். நம்ம 2 தானே போட போகிறோம், 2 எடுத்துப்போம். வந்துட்டு இப்படி தான் செய்வேன் கைஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 பொடி, 2 செஞ்சேன்னா இப்படி செய்வேன், ஓகேங்களா? 2 பொடி இருந்துச்சுன்னா இப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ரெடியாகிறதுக்கு முன்னாடி தண்ணி இப்படி ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், ஓகேங்களா? ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இதில் வந்துட்டு அதிகமாக ஒரே இடத்துல போடாதீங்க மேகி மேலே, அப்புறம் ஒட்டிக்கும். ஓகே, நல்லா ரெடியாகட்டும். நல்லா எடுத்து தீக்கணும். ஓகே, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சோடனே மொத்தம் இன்னும் மிச்சிருந்த மசாலா ஃபுல்லாத்தையும் போட்டுக்கணும், ஓகேங்களா? சீஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் கைஸ், ஓகேங்களா? சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ரெடி ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் சீஸ் மேலே போடலாம். பாருங்க கைஸ், நல்லா சீஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சீஸ் இப்பி. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றேன். டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சீஸ் எல்லோரும் செய்யும்போது ரொம்ப கட்டியாக செய்யாதீங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கொஞ்சம் கொல்லான்னு செய்யும். அப்போ தான் சீஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய்.